ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா கொந்தளிப்பு, நாடு முழுவதும் வெடித்த மக்கள் போராட்டம். லெபனானில் 3 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம், ஈரான் கடும் கண்டனம். தவகை வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ட்ரம்ப் கொடுத்த காலக்கெடுவுக்குள் ஈரான் 500 அமெரிக்க வீரர்களை பலியெடுத்தது. அவதானம், இலங்கையில் வெப்ப குறியீடு, பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை. இன்னும் சில நாட்களே ஈரானில் உயர் முன்னுரிமை இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்கம். இன்று முதல் இலங்கையில் அதிரடி மின் சேமிப்பு திட்டம் சுரக்கி முழங்கா. அமெரிக்காவை முழுவதும் அதிர்ச்சியில் அழுத்தும் ஒரு பெரிய திருப்பம். முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது நாடு முழுவதும் மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது சாதாரண எதிர்ப்பு அல்ல, இது ஒரு பெரிய அரசியல் சலசலப்பாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய நகரங்கள் நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், சிகாகோ, இந்த அனைத்து இடங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கியுள்ளனர். ஜஸ்டிஸ், டெமோக்ரசி மஸ்ட் சர்வைவ் போன்ற கோஷங்களை முழங்கியபடி அவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். சில இடங்களில் மக்கள் பேரணி, சில இடங்களில் அமைதியான போராட்டம், மற்ற சில இடங்களில் கடும் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த போராட்டங்களுக்கு முக்கிய காரணம் என்ன? சமீபத்தில் ட்ரம்ப் மீது வந்துள்ள சட்ட வழக்குகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் தான் இதற்கான காரணம். அவரது ஆதரவாளர்கள் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று கூறுகின்றனர். ஆனால் எதிர்ப்பாளர்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் என்று வலியுறுத்துகின்றனர். போராட்டங்களில் கலந்து கொண்ட மக்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். ஒரு பெண் கூறுகிறார், நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற நாங்கள் இங்கே இருக்கிறோம். மற்றொருவர் கூறுகிறார், இது அரசியல் பழிவாங்கல், நாங்கள் இதை ஏற்க மாட்டோம். இதனால் அமெரிக்க மக்கள் இரு பிரிவாக பிளவுபட்டுள்ளனர். இந்த போராட்டங்கள் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக கடுமையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நகரங்களில் கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சில இடங்களில் சிறிய மோதல்களும் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமை வரவிருக்கும் தேர்தல்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். ட்ரம்பின் அரசியல் எதிர்காலம் இப்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த போராட்டங்கள் அவருக்கு ஆதரவாக மாறுமா அல்லது எதிராக மாறுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மொத்தத்தில் அமெரிக்கா தற்போது ஒரு முக்கியமான அரசியல் தருணத்தில் உள்ளது. ட்ரம்புக்கு எதிரான இந்த மக்கள் எழுச்சி எப்படி முடியும்? உலகமே தற்போது அதை கவனித்து வருகிறது. லெபனானில் 3 பத்திரிகையாளர்களின் கொடுமையான மரணம் உலக ஊடக சமூகத்திற்கு பெரும் அதிர்ச்சி அளித்துள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்து பிராந்தியத்திலும் உலகிலும் உள்ள ஊடக சமூகத்திற்கு ஒரு பெரும் இழப்பு மட்டுமல்ல, உலகளாவிய மனசாட்சிக்கு ஒரு தீவிரமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த கொடுமையான தாக்குதல் ஹிஸ்புல்லா குழுவால் நடத்தப்படும் அல் மனார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் அலி ஷோயப் மற்றும் அல் மயாதீன் செய்தியாளர்கள் ஃபாத்திமா, முகமது ஃபெடோனி ஆகியோருக்கு நேரிட்டது. அவர்கள் ஜெஸ்ஸின் நகரில் நடந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பதிவுகளில் அராக்ஷி இந்த தாக்குதல்களை தெளிவாக ஒரு இலக்கு வைக்கப்பட்ட படுகொலை என்றும் உண்மை பேசுபவர்களின் குரல்களை ஒடுக்கும் முயற்சி என்றும் குறிப்பிடுகிறார். இஸ்ரேலிய ராணுவம் அலி ஷோயப்பை தாக்குதலில் கொன்றதை உறுதி செய்துள்ளது. ஆனால் அவரை ஒரு பத்திரிகையாளர் அல்ல, ஹிஸ்புல்லா செயல்பாட்டாளராக வேடமிட்டு வந்தவர் என குற்றச்சாட்டும் முன்வைக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து லெபனானில் பத்திரிகையாளர்களை இலக்கு வைத்ததாக இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது இது 2வது முறையாகும். இந்த சம்பவம் உலக ஊடக சமூகத்தில் சப்தமான அதிர்ச்சி மற்றும் தீவிர எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே கட்சியின் முழு வேட்பாளர் பட்டியலை இன்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளது. சென்னை நகரில் கடும் பாதுகாப்பு மத்தியிலும் கட்சி தொண்டர்கள் திரண்ட நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் வாக்களிக்க விசில் சின்னத்தை தேர்வு செய்யும்படி மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் கட்சி மக்கள் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையையும் வலியுறுத்தியுள்ளது. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய விஜய் தனது முதல் தேர்தல் முயற்சியில் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தார். தனது பெயர் வாக்குச்சீட்டில் சி. ஜோசப் விஜய் என இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களான என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கே. ஏ. செங்கோட்டையன் மற்றும் CTR நிர்மல்குமார் ஆகியோர் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டமன்ற தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தபடி ஏப்ரல் 23, 2026 அன்று நடைபெறவுள்ளது. தாவேகா வேட்பாளர்கள் அனைவரும் நாளை ஒரே நாளில் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். அதன்படி பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜயும் நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் ட்ரம்ப் கொடுத்த காலக்கெடுவுக்குள் 500 அமெரிக்க வீரர்களை பலியெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. துபாயில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் 2 ரகசிய மறைவிடங்களை ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதில் பலர் பலியானதாக கூறப்படுகிறது. ஈரானின் புரட்சிகர காவல் படையின் ஹஸ்ரத் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தித் தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் ஜோல்பகாரி இதனை அறிவித்தார். அவர் கூறியதாவது, பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய முந்தைய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்தினர் துபாயில் உள்ள 2 ரகசிய இடங்களுக்கு தப்பியோடி ஒளிந்திருந்தனர். முதல் மறைவிடத்தில் 400 வீரர்கள், 2வது மறைவிடத்தில் 100 வீரர்கள் என மொத்தம் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் அங்கு தங்கியிருந்தனர். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த இடங்களை கண்டறிந்து துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. அவர் மேலும் கூறினார், ட்ரம்பும் அமெரிக்க ராணுவ தளபதிகளும் இந்த பிராந்தியம் அமெரிக்க வீரர்களின் சவப்பட்டியாக மாறும் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இஸ்லாமிய வீரர்களின் தெய்வீக விருப்பத்திற்கு அடிபணிவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. முன்னதாக நேற்று 28 அபுதாபியின் கலீஃபா பொருளாதார மண்டலம் மற்றும் சவுதியின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் மீது நடைபெற்ற தாக்குதல்களை தொடர்ந்து துபாயிலும் இதேபோல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. இந்த சம்பவம் வளைகுடா நாடுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மேலும் 3500 அமெரிக்க வீரர்கள் மத்திய கிழக்குக்கு போர்க்கப்பல்களில் அனுப்பப்பட்டுள்ளமை பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரான் எல்லையில் அவர்கள் குவிக்கப்பட உள்ளனர் என கூறப்படுவதால் ஈரான் மண்ணில் அவர்கள் கால் வைத்தால் அமெரிக்கா சவப்பெட்டிகளில்தான் திரும்புவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் நாளை 30 வெப்ப குறியீடு, அதாவது மனித உடல் உணரும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நீடிக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சபரகமுவ, தெற்கு, கிழக்கு, வடமேற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை நிலவக்கூடிய வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் உடலில் சோர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் உடலில் நீர்ச்சத்து குறைவடைதல் மற்றும் உப்பகற்றப்படுதல் காரணமாக தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதனால் பொதுமக்களுக்கு அடிக்கடி நீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கவும் மற்றும் அதிக கடினமான வேலைகளை தவிர்க்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களே. குறிவைக்கப்பட்டுள்ள ஈரானின் முக்கிய இலக்குகளை தாக்குவதற்காக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் IDF தயாராக உள்ளதாக அதன் செய்தி தொடர்பாளர் இன்று 29 தெரிவித்தார். IDF-இன் சர்வதேச செய்தி தொடர்பாளர் நடாவ் ஷோஷானி கூறியது, இலக்குகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஆயுத உற்பத்தி, அணுசக்தி, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் போன்றவை இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு குழுவிலும் அத்தியாவசியம், முக்கியம் மற்றும் கூடுதல் என வெவ்வேறு பிரிவுகள் உள்ளதாக விளக்கினார். மேலும் இன்னும் சில நாட்களில் உற்பத்தி சார்ந்த உயர் முன்னுரிமை இலக்குகளுக்கு எதிரான பணியை நாம் முடிக்க முடியும். அதற்காக நாங்கள் எங்கள் இலக்குகளை தீர்த்துவிட்டோம் என்று அர்த்தமல்ல. ஆனால் நாங்கள் உயர் முன்னுரிமை என குறித்தவற்றில் மிக முக்கியமானவற்றை பற்றி பேசினால் அவற்றை இன்னும் சில நாட்களுக்குள் அடைய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்பாட்டுச் சூழல்கள் மாறக்கூடும் என்பதால் விரிவான காலக்கெடுவை கூறுவதில் அவர் தயக்கம் காட்டினார். கடந்த வார இறுதியில் ஈரானில் கதிரியக்க பொருட்களை பயன்படுத்தும் எக்காலை மற்றும் புளூட்டோனியத்தின் முக்கிய உற்பத்தி தளங்களை கொண்ட அராக் நகரில் உள்ள கனநீர் ஆலையை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்கியது என்று ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்திலும் அந்த கனநீர் ஆலையை தாக்கியிருந்ததாகவும் மீண்டும் கட்டும் மூளைச்சிதறி உளவுத்துறை கண்டறிந்ததாகவும் ஷோஷானி கூறினார். ஈரானின் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்கள் ஈரானிய இலக்குகளை அழித்ததோடு மட்டுமல்ல, ஈரானில் குறைந்தது 1900 பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கணக்கான மருத்துவ வசதிகள் மற்றும் பள்ளிகள் உட்பட பல பொது உள்கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்பட்டதாக ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் இலங்கையில் அதிரடி மின்சேமிப்பு திட்டம் செயல்பட தொடங்குகிறது. அரசு அறிவித்துள்ள சுரகிமுலங்கா திட்டத்தின் நோக்கம் வீட்டு உபயோக மின்சார நுகர்வை 25% குறைக்க இருக்கிறது. இந்த திட்டம் ஜனாதிபதி செயலகம், எரிசக்தி அமைச்சு மற்றும் தூய்மையான இலங்கை அமைப்புடன் கூட்டாக நடத்தப்பட உள்ளது. இதன் முக்கிய நோக்கம் தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பதிவாகும் அதிகபட்ச மின்சார தேவையை கட்டுப்படுத்துவதாகும். அதனால் பொதுமக்கள் அதிகபட்ச தேவை நேரங்களை தவிர்த்து மின்சாரத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாரம்பரிய மின்சார பயன்பாட்டு முறைகளை மாற்றி பொதுமக்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதன் முக்கிய பணியாகும். மின்சார சபை பொறியியலாளர்கள் எதிர்பார்க்கும்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இரவு நேரங்களில் திட்டமிடப்பட்ட மின்தடைகள் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இலங்கையின் மின் உற்பத்தி கட்டமைப்பில் ஏற்படும் அழுத்தங்களும் பிரதான நீர்மின் தேக்கங்களில் நீர்மட்டம் வீழ்ச்சியடைவதும் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ப்பத்திரங்களால் எரிபொருள் மற்றும் நிலக்கரி இறக்குமதியில் ஏற்பட்ட தடைகளும் இதற்கான காரணங்களாகும். நுரைச்சோலை மின் நிலையத்தில் நிலக்கரியின் தரம் தொடர்பான சிக்கல்கள் இன்னும் நீடித்து வருகின்றன. இதன் விளைவாக நாடு தழுவிய ரீதியில் பாரிய மின்துண்டிப்புகள் ஏற்படுவதை தவிர குறுகிய கால சுழற்சி முறை மின்வெட்டுகள் மட்டுமே ஒரு தீர்வாக கருதப்படுகிறது. மின் நுகர்வு உச்சத்தில் இருக்கும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை இந்த மின்தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் மூலம் மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மை பேணப்படுவதோடு பராமரிப்பு பணிகளை முன்னெடுக்கவும் முடியும். அதோடு மின்சார கட்டணங்கள் பாரிய அளவில் அதிகரிக்கப்படலாம் என்பதும் பல தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் இதுவரை எந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றாலும் பொதுமக்களுக்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதன் முக்கியத்துவம் குறிப்பிடத்தக்கது.